நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோமாக. ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். 6வது மாதத்திலும் கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசும் வார்த்தையை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை தலைப்பு என்ன என்று சொன்னால், ஆயத்தப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தப்படுத்துகிற தேவன். பாஸ்டர், எதை எனக்கு ஆயத்தப்படுத்துவார்? உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது வேண்டுமோ, உங்களுக்கு எது அத்தியாவசியமோ அதை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்த ஒருவர் சத்தமாய் நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின அவன் ஸ்பீக்கருக்கு நேரா இருக்கிறான். வால்யூம் மட்டும் குறைச்சா போதும். வாசி தம்பி. ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நல்லா பாருங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணின ஸ்தலம் அல்ல, தேவன் உங்களுக்காக எனக்காக இந்த மாதத்தில் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தலம். தேவன் இந்த மாதத்தில் உங்கள் கணவருக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தலம். தேவன் உங்கள் மனைவிக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலம். தேவன் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ மருமகனுக்கோ பேர குழந்தைக்கோ உங்கள் அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தம்பிக்கோ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு இந்த 6வது மாதம் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் கொண்டு போய் சேர்ப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் எப்படி இந்த ஸ்தலத்திற்கு போவேன்? நான் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்? நான் எப்படி இந்த நன்மையை பெற்றுக்கொள்வேன் என்ற அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்குமானால், இந்த 6வது மாதம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வழியிலே உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஸ்தானம் உயர்வாக இருக்கலாம், அந்த ஸ்தானம் ஆசீர்வாதமாக இருக்கலாம், அந்த ஸ்தானம் சுகமாக இருக்கலாம், அந்த ஸ்தானம் பொருளாதார செழிப்பாக இருக்கலாம், அந்த ஸ்தானம் ஆவிக்குரிய மேன்மைகளாக இருக்கலாம். அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தரே உங்களை இந்த 6வது மாதத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சில ஸ்தானத்திலே இடம்பெற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முற்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் இந்த 6வது மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு, ஸ்தானம் என்று சொன்னால் இடம்,
அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்திற்கு, அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு, அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற உயர்வுக்கு, அவர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி இருக்கிற மேன்மைக்கு அல்லேலூயா ஆயத்தப்படுத்துகிற தேவன். நீங்கள் வெளியூர்களிலே உங்களுடைய மகனோ மகளோ வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் விடுமுறைக்கு இரவு 9 மணிக்கு மேல் நான் வந்து சேருவேன் அம்மா என்று சொல்லி உங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால், ஒரு தாயோ தகப்பனோ அடுத்த கேள்வி, எப்ப வரும்போது சாப்பிட்டு வா. இல்லம்மா இங்க கடையெல்லாம் அடைத்து இருக்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அந்த தாயும் அந்த தகப்பனும் அந்த மகனுக்கோ மகளுக்கோ தேவையான ஒரு சாதத்தை ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி காத்திருப்பார்கள். இரவு 2 மணிக்கு அந்த பையன் வந்தாலும், 2-3 மணிக்கு வந்தாலும், 12:30 மணிக்கு வந்தாலும் அவனை கைகால் கழுவ வைத்து விட்டு உட்கார்ந்து சாப்பிட சொல்லுவார்கள். அவனுக்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க இந்த கோணத்துல தான் நீங்க என்ன பண்ணோம், ஆண்டவருக்கும் நமக்கும் என்ன உறவு இருக்கிறது? தகப்பன் பிள்ளை, மணவாளன் மணவாட்டி அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கிறது இல்லைங்களா? உலகத்தில் இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை ஆயத்தப்படுத்துகிறோம், உணவை ஆயத்தப்படுத்துகிறோம், பல காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம். நாமே அப்படி செய்வோமே ஆனால் உங்களையும் என்னையும் ரட்சித்து தெரிந்தெடுத்த ஆண்டவர் இந்த 6வது மாதத்தில் சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்தில் சில ஸ்தானங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஸ்தானம் உயர்வாக இருக்கலாம், அந்த ஸ்தானம் நல்ல வேலையாக இருக்கலாம், அந்த ஸ்தானம் பொருளாதாரமாக இருக்கலாம், அந்த ஸ்தானம் ஒருவேளை சுகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எல்லாம் கலந்து வந்துடும். அவர் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்துடும், சரீர ஆசீர்வாதம் வந்துடும், பொருளாதார ஆசீர்வாதம் வந்துடும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வந்துடும். எவ்ரிதிங் எல்லாம் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெரும்பாலும் இந்த பெண் பார்க்கும்போது கொஞ்சம் திருமணங்கள் தடைபட்டு போகிறது என்று சொன்னால், பொதுவாக சொல்றது, இனின்னு உனக்கு ஒருத்தி பிறக்க மாட்டாடா, ஏற்கனவே ஒருத்தி உனக்கு என்ன பண்ணிருப்பா, பிறந்திருப்பா, அப்படி சொல்றத பாத்திரீங்களா? வழக்கமா நம்ம சொல்லுவோம். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கர்த்தர், நமக்கு வேண்டியவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா என்ன தெரியுமா, அவருடைய நேரத்துக்கு முன்னால நம்ம அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை எடுக்க பிரயாசப்படவும் கூடாது. அவருடைய வேலை வரும்போது எல்லாவற்றையும் அதின் காலத்திலே எனக்கும் உங்களுக்கும் அவர் சரியாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னால், அது என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும், அது என் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும், அது என் வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கும். நான் சொல்ற சத்தியத்திற்கு புரியுது? எல்லாத்தையும் கற்று ஆயத்தப்படுத்திடுறாரு. ஆனா God's time, தேவனுடைய நேரம் என்ற ஒன்று வரும்போதுதான் அது என் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தப்படுத்துகிற தேவன். இந்த வார்த்தை காலையில பளீர்னு எனக்கு தென்பட்டுச்சு. ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் ஆக்சுவலா வேற ஒரு நல்ல செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டேன். ஆனா இந்த 6வது மாதத்தில் நான் அதிகாலை எழும்பி அப்படியே நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்த போது இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் என் இருதயத்தில் பேசுவதை என் ஆவியிலே உணர்ந்தேன். ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், உன் சபைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறவைகளுக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நம்மளை வர வச்சு ரெடி பண்றது இல்லை. ஆமென், அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லணும், புரியும் பாருங்க. நம்ம வீட்டுக்கு விருந்தால் வந்தவொன்னே நம்ம டீ போடுறதுக்கும் அவங்க ஆத்தூர் வந்துட்டாங்கன்னு அறிந்து நம்ம டீ போட்டு காத்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் நீங்க புரியணும். நம்ம வீட்டுக்கு விருந்தால் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள உட்கார வச்சு பால் வச்சு டிகேஷன் போட்டு காப்பி கொடுக்கிறது, அது ஒரு மெத்தடு, ஒரு உபசரணை, அது ஒரு கணம். ஆனால் வருகிறார்கள் என்று அறிந்த போது அதற்கு முன்பதாகவே டீ மற்றும் ஸ்நாக்ஸ் ஆயத்தப்படுத்தி நம்ம உட்கார்ந்து இருக்கிறது அதை விட கிரேட். பிரைஸ் தி லார்ட்.
என் பிள்ளைகள் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் வெளியே வரப்போகிறார்கள், அவர்கள் கையில் அப்பத்தை கொண்டு வரப்போகிறதில்லை, பாட்டில்ல தண்ணியை கொண்டு வரப்போறதில்லை, மாற்று வஸ்திரம் கொண்டு வரப்போகிறதில்லை. ஒரே நாள் ராத்திரி பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீடுகளில் பூசப்பட போகிறது. சுமார் 430 வருட வேதனைக்கு, அவமானங்களுக்கு, நிந்தைகளுக்கு என் ஜனத்திற்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ண போகிறேன் என்று சொல்லி இரவோடு இரவாய் தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் வனாந்தரத்தில் அவர்களுக்கு மன்னாவை ஆயத்தப்படுத்தினார், பாறைகளிலிருந்து தண்ணீரை ஆயத்தப்படுத்தினார், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் சத்தியம் புரிகிறது? ஒன்றை கொடுப்பேன் என்று அல்ல, ஒன்றை ஆயத்தப்படுத்தி அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நமக்கு முன்னாலே நம்ம ஆண்டவர் எப்படி வரணும், ஆத்தூருக்கு வரணும்னா இங்கேயே டீ ரெடி பண்ணி வச்சிருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நடத்துதலே வித்தியாசம். ஏன் தெரியுமா? எலியாவை போன்ட்டாரு, ஆனா அங்க மாவையும் பானையும் வச்சிருந்தாரு, அங்க மாவையும் எண்ணெயும் வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. இவன் போனவனை தேடுறதல்ல, இவன் போனவனை தேடுறதல்ல, அங்கே ஆயத்தப்படுத்தி கர்த்தர் வைத்திருந்தார். இந்த 6வது மாதம் தீர்க்க தரிசனமாய் சபைக்கு கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். உங்களுக்கும் எனக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு உண்டான ஆவிக்குரிய சரீர பொருளாதார எல்லா நன்மைகளையும் 6வது மாதத்தில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாட் அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு. எனக்கு புதுசா ஆயத்தப்படுத்த போறது இல்ல, ஆல்ரெடி எனக்கு ஆயத்தப்படுத்திட்டாரு, ஆல்ரெடி எனக்கு ஆயத்தப்படுத்திட்டாரு. ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்ப தேசத்துக்கு உயர்த்தணும்னு அவர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் பாத வேணா கடினமா இருக்கலாம், ஆனா எதுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு? சிம்மாசனத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு. பார்வோனுடைய முத்திரை மோதிரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு, பார்வோனுடைய வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு, பார்வோனுடைய 2வது ரதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இவனை தலைவனாக்குவதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். சும்மா நடக்கல, சும்மா நடக்கல. இதெல்லாம் காட்ஸ் பிளான். ஆமென், அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் ஐயா. உங்களுக்கும் எனக்கும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்ச போது யோசிப்போம், முதல் பர்த்டேக்கு அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் நம்முடைய மனதில் தோன்றுகிறது. அதை வரும்போது நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம். ஆமென். சின்ன சின்னதா உண்டியில சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் சர்ப்ரைஸா என்ன பண்றோம்? சர்ப்ரைஸா அந்த உண்டியலை உடைச்சி அவனுக்கே தெரியாம போய் ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்து அவன் முன்னால என்ன பண்றோம்? நிறுத்துறோம், ஆயத்தப்படுத்துகிறோம். நாமே அதை செய்வோமே. ஆனால் இந்த காலை நேரத்தில் நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர். அவர் உங்களுக்காக, எனக்காக, சபைக்காக, விசுவாசிகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்ம தான் நமக்கு இனிமேதான் எனக்கு ஆண்டவர் சுகம் தரணும், இனிமேதான் எனக்கு ஆண்டவர் விடுதலை தரணும், இனிமேதான் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். இல்ல, சிலுவையில எல்லாவற்றையும் ஆண்டவர் finish ஆயத்தப்படுத்திட்டார். விசுவாசிக்க முடியுதா? உங்களுக்கான உயர்வு, உங்களுடைய மேன்மை, உங்களுக்கான உங்க பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், உங்க குடும்பத்துக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்களும் நானும் என்றைக்கு அறிந்து ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கே அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நாம சரியாய் அவருடைய சமூகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் போது ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். சில வீடியோ கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா சிலர் ஓட விடுவாங்க. அப்படி ஓடும்போது பக்கத்துல ஒரு லைஃப் டைம் இருக்கும். அதை எடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயுள் கூடும், மறுபடியும் ஓடுவாங்க. இதே மாதிரி ஆண்டவர் அங்கங்கே நமக்கு சில நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா அது எப்ப தெரியுமா? அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யும் போது மட்டும்தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு 4 நபர்களை எனக்கு சமயம் இருக்கிற வரையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். எல்லாரும் என்ன கவனிங்க. ஆகார் வருவார்,
ஆகார் வரும்போது அந்த கிணறு தோண்டப்பட்டதா இல்ல அதுக்கு முன்னாலேயே தோண்டி ஆயத்தமாக்கப்பட்டிருந்துச்சா? ஹலோ, ஆகார் வர்ற நேரம் அந்த கிணறு தோண்டப்பட்டுச்சா? அந்த கிணறு ஆல்ரெடி தோண்டப்பட்டு இருந்துச்சா? அந்த துறவு தோண்டப்பட்டு இருந்துச்சா? அப்போ அந்த கடினமான பாதைக்குள்ளாய் ஆகாரை ஆண்டவர் கொண்டு போனது யாருடைய திட்டம் சொல்லுங்க? புரியுதான்னு சொல்றது? அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு வருவதற்கு நீங்க நடக்கிற எல்லா வழிகளிலையும் அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி வச்சிருப்பார். ஆகாருடைய வாழ்க்கையில ஃபேமிலியில அப்படி ஒரு பிரச்சனை வரும்னு ஆகார் நினைச்சிருக்கவே மாட்டா, இல்லையா? ஆகார் நினைச்சிருப்பாளா? சொல்லுங்க, ஆகார் நினைச்சிருப்பாளா? அந்த வேத பகுதியை நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய குழந்தையும் விளையாடிக்கிட்டு இருக்கிறது, ஆகாருடைய குழந்தையும் விளையாடி கொண்டிருக்கிறது. ஆகாருடைய பிள்ளை தான் மூத்த பிள்ளை. ஏதோ பரியாசம் பண்ணதை யார் பார்த்துட்டா? சாராள் பார்த்துட்டா. உடனே வந்து ஆபிரகாம்கிட்ட சண்டை போடுறான். என்ன போடுறான்? ஆபிரகாம்கிட்ட சண்டை போடுறான். இந்த பிள்ளை என் பிள்ளையோடு இருப்பது கிடையாது, இப்பொழுதே இந்த பிள்ளையையும் இவளையும் அனுப்பிவிடும். ஆண்டவர் சமூகத்துக்கு ஆபிரகாம் போகிறார். அவள் சொன்னது கொஞ்சம் துக்கமா இருந்தாலும் ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போன போது ஆண்டவர் சொல்றார், இப்போ மனைவி சொல்றது என்ன பண்ணு. உடனே ஆபிரகாம் ஒரு குடம் தண்ணீரையும் தூக்கி கொடுத்துட்டான், பிள்ளையும் ஒப்படைச்சிட்டான், இப்ப அனுப்பிட்டான். இவள் அப்படி வரும்போது என்ன நடக்குது? தண்ணீர் எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. நீங்க கண்டிப்பா யோசிக்கணும். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை நீங்க கொண்டு போறீங்க, நடந்து போகிறீங்க, ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் குடிக்க மாட்டீங்க. நீங்க நடந்து போகிற பாதை உங்களுக்கு தெரியும். பக்கத்துல டீ கடை இருக்குது, கடை இருக்குன்னா நீங்க தண்ணி குடிப்பீங்க, வாங்கிக்கலாம்னு போவீங்க. போறது இன்னொரு 10 கிலோமீட்டர், நமக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? அப்படிதான் நடந்திருக்கும். இவளும் குடிக்கணும், பிள்ளையும் குடிக்கணும். இவ கூட தாகத்தை அடக்கி ஒரு மடக்கு குடிச்சிருப்பா. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது. அது மடக்கு 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 என்ன பண்ணிருக்கும்? ஏன்னா பசி, சாப்பாடு இல்ல, அந்த குழந்தை குடிச்சிருச்சு. இப்ப கொஞ்ச தூரம் போறாங்க, என்ன இல்ல? தண்ணி இல்ல. இப்போ இந்த பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாய்கிற தூரம் அப்படின்னா, ஒரு அம்பு எடுத்து நம்ம இழுத்து விட்டோம்னா அது எவ்வளவு தூரம் போகுமோ அந்த அளவுக்கு பிள்ளையை இங்க விட்டுட்டு அந்த அம்பு விழுகிற தூரத்துல போய் நின்று அழுகுறா. தன் வாழ்க்கையை நினைச்சு அழுகுறா. எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, நான் தனிச்சிருக்கிறேன், எனக்கு ஆறுதலா யாருமே இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த பிள்ளையாவது நம்மளை காப்பாற்றணும் நினைச்சு இந்த பிள்ளையும் சாக போகிறது, நான் என்ன பண்ணுவேன்? அவ அழுகிறா 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 அழுகிறா, சத்தம் போட்டு அழுகிறா. அந்த இடத்துல யாருமே இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை. வாமா இன்னைக்கு என் வீட்டுல தங்கிக்க, பரவாயில்ல வா, கவலைப்படாத, எதுக்கும் ஆள் இல்லை. அந்த பாதையின் வழியாய் ஆகார் போய் கொண்டிருக்கிறான். ஒரு சத்தம் கேட்கிறது, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் நீ அழுகிறாய்? நீ மரித்து போகும் என்று நினைக்கிற இந்த பிள்ளையை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அப்பதான் அவ கண்ணை திறக்கிறார். இவளுக்குன்னே இந்த கிணறை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எப்படி ஆயத்தப்படுத்தினாரு? அவரே வந்து தோண்டினாரா? யாரோ ஒருவர் தோண்டி அதை பத்திரமா வச்சிருந்தாங்க. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. சில நேரங்கள்ல தேவனுடைய திட்டங்கள் எப்படி நடக்கும்னா, நீங்க போய் ஆரம்பிக்கிறது அல்ல, உங்களுக்காக ஆல்ரெடி யாரோ ஒருவர் அதை கட்டி பில்ட் பண்ணிருப்பாங்க, உங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க, உங்களுக்காக அதை சேமித்து வைத்திருப்பார்கள், உங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஓடி போய் தவிச்சு ஒரு வீட்டுல நீங்க தண்ணி கேட்கும் போது ஒரு சொம்புல மொண்டு கூட தர்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாலே அவங்க அதை என்ன பண்ணிருக்கிறாங்க? பல மணி நேரம் வெயில்ல நின்று கஷ்டப்பட்டு தண்ணி பிடிக்கிறதுல சண்டை போட்டு பாதி தண்ணி சிந்தி அதை கொண்டு வந்து கிச்சன்ல வச்சிருப்பாங்க. உங்க மேல இறக்கப்பட்டு அவங்க ஒரு குழாய் என்ன பண்றாங்க? மொண்டு. உங்களுக்காக யாரோ ஒருவரை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் நான் என்ன செய்வேன்? சகோதரனே சகோதரியே, உங்களுக்காக சில நீரூற்றுகளை சில மனிதர்களை கொண்டு ஆயத்தப்படுத்தி கர்த்தர் இந்த மாதம் வச்சிருப்பாரு. எப்ப தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரும் உங்களோடு பேசி உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி வார்த்தையை கொடுக்கும் போது, அதை காட்டிலும் ஒரு கிளைமேட் உங்க கண்ணவர் திறக்கும் போது,
உங்களுக்கு பக்கத்துல ஒரு நீரூற்று இருக்கும், நீங்க அதை எடுக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். போ, நீயும் அந்த தண்ணியை நனைஞ்சுக்க, குடிச்சுக்க, பிள்ளைக்கும் தண்ணிய குடு, மரித்து போகும் என்று நினைக்கிற இந்த பிள்ளைய ஒரு ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பினார். அப்போ ஆகாருக்காக ஆயத்தம் பண்ண ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு அவ வரலன்னா ஆகார் செத்து இருப்பான், ஆகார் பிள்ளை செத்து போயிருக்கும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆகாரும் அவருடைய பிள்ளைக்காகவும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஆகாரா நான் நம்ம சபையை கொண்டு வர்றேன். என்ன கொண்டு வர்றேன்? உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பலர் நம்மை கைவிட்ட போது, தனித்து நிற்கும் போது, யாருமே எனக்கு இல்லை என்று அங்கலாய்ப்பு வரும்போது ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. நம்ம விசாரிக்க பரலோகம் இறங்கி வருகிறது. வனாந்தரத்துல யாரும் வரல, ஆறுதல் சொல்லல, உதவி செய்யல. அவளும் அவள் பிள்ளையும் மாத்திரம் கைவிடப்பட்ட நிலைமையில கர்த்தரை நோக்கி, அவ கர்த்தரை நோக்கி கூட கூப்பிடல, தன் பிரச்சனைக்காக தான் அழுதா. அங்க அவ ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, கண்ணீர் விட்டு அழுதா. எதுக்காக? இந்த பிள்ளை சாகிறதை நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு அழுதா. ஆனா நல்லா கவனிங்க, பரலோகம் அந்த சத்தத்தை கேட்டது. அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டது. ரொம்ப ரொம்ப சூப்பரா சொன்னா, அழுதது அவ, அழுதது பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு உடனே இறங்கி வந்து ஆகாரோடு முதல்ல பேசி அவளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? நீரூற்றுகளை காண்பிக்கிறார். அப்போ ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு கொண்டு போகிற ஆண்டவர் ஆகாருக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்த நீரூற்றை கொண்டு வந்து அவளையும் அவள் பிள்ளையும் வாழ வைத்தது போல இந்த 6வது மாதத்துல ஆகார போல நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமைகளா இருக்கலாம். அன்னைக்கு ஆகாருக்கு எல்லாம் இருந்தும் இல்லாம இருந்தான். அவளுக்கு ஆபிரகாம் என்கிற புருஷன் இருந்தான், ஆமென் ஸ்தோத்திரம், குடும்பங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தும் அவள் இல்லாமல் இருந்தாள். துரத்தி விடப்பட்டாள், கைவிடப்பட்டாள், தனித்து கதறினாள். பிள்ளையை எடுத்துக்கொண்டு போகிற இடம் என்னன்னு தெரியாம வந்தான். இன்னைக்கு அதை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? அன்பானவர்களே, இந்த 6வது மாதத்துல ஒன்றை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆகாருக்காக தண்ணீர் துறவை ஆயத்தப்படுத்தி, தண்ணீரை ஆயத்தப்படுத்தி அவளையும் அவள் பிள்ளையும் ஆண்டவர் காப்பாற்றினார். இந்த 6வது மாதத்தில் உங்களுக்காக நீங்கள் எதிர்பார்க்கிற, உங்களுக்கு அத்தியாவசியமான, உங்களுக்கு தேவையான, உங்கள் ஜீவனுக்கு ஈடான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வனாந்தர வாழ்க்கையை குறித்து பயப்படாம போங்க, தைரியமா போங்க. 6வது மாதம் என்ன செய்வேன் கவலைப்படாம போங்க. இந்த வனாந்தர பாதையில நான் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் சபைக்கு சொல்லுகிறேன். ஆகார் வனாந்தரத்தில் போன போதும் நீரூற்றை ஆயத்தப்படுத்தினவர், அவள் சத்தத்தை கேட்டவர், அவளுக்கு அற்புதம் செய்தவர், உங்களுக்கும் அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆயத்தப்படுத்துகிற தேவன் வேதாகமத்திலே ஆகாருக்கு ஆயத்தப்படுத்தினார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஆட்டுக்குட்டியை கொண்டு போனாரா? ஆபிரகாம் என்னெல்லாம் கொண்டு போனாரு? விறகு கொண்டு போனாரு, கத்தி கொண்டு போனாரு, பலி செலுத்தக்கூடிய மகனை கொண்டு போனாரு. ஆட்டுக்குட்டி கையில கொண்டு போனாரா? நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மை இந்த பாதையில் நடத்துவார். இந்த 22ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆண்டவர் அவர் மேல விசுவாசமா இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி, நம்முடைய விசுவாசத்தை திலப்படுத்தும்படி, அவர் அற்புதம் செய்கிற தேவன் என்பதை நிரூபிக்கும்படி சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் சோதனையின் பாதைக்குள்ளே நடத்துவார். அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்.
விசுவாசத்தின் வீரன், போகிற இடம் என்னன்னு தெரியாமலேயே முன் போன கர்த்தருடைய பிள்ளை. நிறைய காரியங்கள் அவனை குறித்து சொல்லலாம் இல்லையா? ஆராதனை வீரன், பலிபீடத்தை கட்டுவான், ஆராதிப்பான், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் என்றெல்லாம் அவனை குறித்து நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆபிரகாம்கிட்ட சொல்றார், காலையில எழும்பி நீ நேசிக்கிற உன்னுடைய மகனை மோரியா தேசத்துல நான் குறிக்கிற மலையில போய் அங்க பலியிடுன்ட்டார். ஆபிரகாம் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லல, மனைவிட்ட சொல்லல. சொல்லி இருந்தா அந்த அம்மாவுக்கு இவனுக்கும் என்ன வந்திருக்கும்? பெரிய சண்டையே. திடீர்னு இன்னைக்கு காலையில நம்ம பிராக்டிக்கலா யோசிப்போமே, நல்லா ஜோமன்ட்டு படுக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரருடைய கனவுல ஆண்டவர் வந்து சொல்றாரு, உங்களுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, ஒரு குழந்தை பிறந்திருக்குது, இந்த குழந்தைய கொண்டு போய் இந்த ஊர்ல இந்த ஆத்துல போட்டுரு அப்படின்னு ஆண்டவர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதை காலையில எழும்பி ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இந்த ஆத்துல கொண்டு போட சொன்னாருன்னா உங்க வீட்டம்மா என்ன நினைப்பாங்க? பாசியா சொல்றாங்க, கல்ல தூக்கி நம்ம தள்ள. அதான் கவனிங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப ஆச்சரியம். நீங்களும் நானும் செய்ய முடியாத ஒன்ன ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட கேட்டார். என்னால நிச்சயமா கொடுக்க முடியாது, உங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனா அவனால கொடுக்க முடிஞ்சிச்சு. காலையில சொல்றாரு, நீ என்ன பண்ணு, மோரியா தேசத்துக்கு போய் நான் குறிக்கிற மலையில அவனை பலி செலுத்தாரு. இவனும் பாருங்க, மகன்கிட்ட எதுவுமே சொல்லல, கூட வர்ற வேலைக்காரன்ட்டையும் எதுவும் சொல்லல. மகனை கூட்டிக்கிட்டு விறகெல்லாம் பொளந்து, வயசான தாத்தா ஈசாக்கு பிறக்கும் போதே அவருக்கு வயசு என்ன? 100 வயசு. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க 16-17 வயது நிரம்பின வாலிப மகனாக ஈசாக்கு இருக்கக்கூடிய ஒரு வாலிபன்கிறாங்க. அப்ப 100 வயதுனா ஒரு 117 வயது, சரிங்களா? 117 வயது உள்ள வாலிபன் எப்படி இருக்கிறான்? சரி, 17 வயது வாலிபன் எப்படி இருக்கிறான்? 117 வயது கிழவன் ஆபிரகாம் எப்படி இருக்கிறான்? இப்ப அவன் கையை பிடிச்சுக்கிட்டு போறான். எங்க போறான்? பலி செலுத்த போகிறான். இப்போ ஈசாக்கு கேட்கிறான், டாடி நம்மகிட்ட விறகு இருக்குது, கத்தியும் எட்டு வந்துட்டீங்க, தீப்பெட்டி எட்டு வந்துட்டீங்க, ஆட்டுக்குட்டி எங்க? நான் சொல்றேன், ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. அவன் தான் சொல்றான், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் ஆயத்தம் பண்ணின இடத்துல எனக்கு ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனையை கர்த்தரிடத்தில் ஏறெடுத்த போதும் அவர், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், அவரும் என்ன வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தைரியமா பிள்ளையை அழைச்சிக்கிட்டு போறான். பையன் கேட்கிறான், கேட்டு அங்க கை கல்ல வேலைக்காரனை நிறுத்திட்டான். நல்லா கவனிங்க, சில விஷயங்களை செய்யும் போது சில இடத்துல நிறுத்தி தான் நீங்க போகணும். வேலைக்காரனை நிறுத்திட்டான், கவனமா போறான். பையனை கொண்டு போய் கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி, அந்த வயதான காலத்துல கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி 17 வயது பையனுடைய கையையும் காலையும் கட்டும் போது அந்த பையன் திமிரல, அந்த பையன் சபிக்கல, அந்த பையன் கேள்வி கேட்கல, அடிக்க ஓடல, தூஷணமான வார்த்தை பேசல. அப்படின்னா ஆபிரகாமுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். ஆபிரகாமுடைய வளர்ப்பு எப்படி இருந்திருக்கும்? எப்படி அவன் வளர்த்திருந்தா, என் தகப்பன் ஒரு தேவனுடைய மனுஷன், அவருக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு, அவர் எதை செய்தாலும் சரியாய் செய்வார் என்கிற அபிஷேகத்தை அவன் உணர்ந்திருந்தான். ஆமென். அமைதியா கட்டி படுத்திருக்கான். இப்ப கத்தி எடுத்து குத்த ஓங்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நிறுத்து. சில நேரங்கள்ல ஆண்டவர் நீங்க வீட்டுல இருந்து புறப்படும் போதே உங்ககிட்ட பேச மாட்டாரு. வேலைக்காரனை நிறுத்தும் போதும் உங்ககிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரு. பலிபீடத்துல கல்ல நீங்க எடுத்து அடுக்கும் போதும் கர்த்தர் சில நேரம் பேச மாட்டாரு. உங்க பிள்ளைய தூக்கி கடத்தி நீங்க கர்த்தருக்காக பலி செலுத்த வருகிற அந்த சந்தர்ப்பத்துல கத்திக்கும் உங்க பிள்ளைக்கும் நடுவுல சில நேரம் கர்த்தர் பேசுவார். அப்படித்தான் ஆபிரகாம்கிட்ட பேசினாரு. நிறுத்து, பிள்ளை மேல உன் கையை போடாத, நீ தேவனுக்கு பயப்படுவது நான் அறிந்திருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய சிக்கல் ஆபிரகாமுக்கு இருக்குது. பலி பொருளை வச்சாச்சு, பலி பொருளை பலிபீடத்துல வச்சாச்சு, வேற ஒரு பலி கொடுக்காம இந்த பலி என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம். ஏன்னா பிள்ளைய அப்படியே விட்டுட்டு மலைக்கு கீழே போய் அங்க இருக்கிற நகரத்துல எங்கேயாவது ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வரணும், இல்ல வீட்டுல இருந்து அதை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து அங்க பலி செலுத்தணும். தர்ம சங்கடம். கட்டின கையோட காலோட விட்டுட்டு தான் போகணும், அவுத்துட்டு போக முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு,
திரும்பிப்பாரு. அந்த ஆடு எதுக்காக அங்க வந்து மேஞ்சிச்சு? அந்த ஆடு யாருடைய ஆடு? எத்தனை நாளுக்கு முன்னால அந்த ஆடு காணாம போச்சு? எல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் கவனிக்கணும். மேய போன ஒரு ஆடு ஒரு முட்புதர்ல போய் இருக்குது சிக்கிக்கிட்டு. மேய போன ஆடு ஒரு முள்ளுக்குள்ள கொம்பு சிக்கிக்கிட்டு. கரெக்டா ஆண்டவர் இவனுக்காக அதை ஏறி பண்ணி அது கொம்ப சிக்க வச்சு அவனுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாத்தினார். எவ்வளவு ஒரு ப்ரீ பிளான் பாருங்க. அற்புதமாய் இவன் கொண்டு வரும்போது அங்க ஒரு ஆடு மேல ஏறி போயிருக்குது. யோசித்து பாருங்க, இந்த கற்பனை நீங்க இமேஜின் பாருங்க. என்ன சொல்ல வரணும்? அந்த 6வது மாதத்துல ஒவ்வொரு இன்ச் பையும் உனக்கானவைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஆராதித்துக் கொண்டு துதித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு உங்களுக்கானதை பெற்றுக்கொள்ள நீங்கள் முன் செல்லுங்கள். உங்களுக்கானதை ஆயத்தப்படுத்த வச்சு. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். அந்த ஆடு யார் ஆடு? எப்படி போய் சிக்கிச்சு? எத்தனை நாள் சிக்கிச்சு? உண்மையிலே ஒரு வாரத்துக்கு முடிச்சு செத்து போயிருக்கும். ஒரு வாரத்துக்கு முடிய மாட்டா. அப்ப இவங்க ஆரம்பிக்கும் போதே அப்பதான் போய் அது மாட்டிருக்கணும். இவன் 3 நாள் வர்றான்னா அது முந்தின நாள் தான் போய் மாட்டிருக்கணும். ஹல்லேலூயா. 4 நாளுக்கு முன்னாடி மாட்டிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாட்டிட்டு அந்த ஆடு என்ன பண்ணிருக்கணும்? இல்ல அப்படின்னா சில மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது அந்த ஆட்டை கண்டிப்பா கொண்டு போய் ஆயத்தப்படுத்திடுவார். அது கொம்ப கொண்டு போய் முள்ள வச்சிருவாரு. சிக்கிக்கட என் பையன் ஒருத்தன் என் மேல விசுவாசத்தோட வந்து கொண்டிருக்கிறான், அவனையும் காப்பாற்றணும், அவன் பிள்ளையும் நான் காப்பாற்றணும். அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் சிக்க வச்சார். எவ்வளவு அற்புதமான தேவன்! ஆண்டோடைய ப்ரீ பிளான் திட்டத்தை பாருங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் நினைச்சிருப்பானா? நான் ஏன் ஆபிரகாம் தீர்க்கதரிசின்னு சொல்றேன்னா, வேலைக்காரனை விட்டுட்டு போகும்போது சொல்றான், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு திரும்ப வருவேன்னு வரணும். 2 பேரும் போறாங்க. அதுல ஒருத்தன் காளி. தமிழ் இலக்கணம் எப்படி வரணும்? வருவேன். சிங்கிளா தான் வரப்போறான். ஆனா இவன் சொல்றான், வருவோம், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை வெட்கப்பட்டு திரும்புகிறது இல்லை. ஆராதிக்கிற ஸ்தலத்திற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஆபிரகாமே, நீ திரும்பி போகும்போது அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் சில கொம்புகள் சிக்கப்பட்ட ஆடுகளை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உனக்கென ஆயத்தப்படுத்தப்பட்டது, உன் புருஷனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது, உன் மனைவிக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது, உன் பிள்ளைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. எல்லாவற்றையும் கர்த்தர் சிக்க வச்சு உனக்காக வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். உனக்காக வெயிட் பண்ண வச்சுட்டு இருப்பார். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? வார்த்தை எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாருங்களேன். ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஆபிரகாம் திரும்ப ஓடிறணும். எங்க போய் அந்த வயசான காலத்துல பையனை விட்டுட்டு ஓடி வந்து அவன் ஆடை தேடுவான். அவன் புறப்படுறதுக்கு முன்னையே கரெக்டா ஆடை மேல ஏத்திட்டாரு. ஆச்சரியமா இருக்குது. அவருடைய செய்கைகளை புரியவே முடியல. இவன் ஏறான், அங்க ஒரு ஆடு போகுது மேல. ஆச்சரியம். யோசிச்சிருப்பான ஆபிரகாம். ஹல்லேலூயா. அது வழக்கமா சாப்பிடுறேன்னு சொல்லி புல்லுக்குள்ள தலையை ஓட்டிட்டாங்க. ஒரு முள்ளு மண்டை மாட்டிக்கிச்சு. ஆமென். கரெக்டா சொல்றாரு. பின்னால திரும்பி பாரு. பலிக்கு எங்கேயும் ஓடாத. உன் கீழ்ப்படிதல், உன் உத்தமம், நீ எனக்கு மேல ஆராதனை வச்சிருக்கிற வைராக்கியம், இதெல்லாம் என்ன மெய் சிலுக்க வச்சுட்டு ஆபிரகாம் போ, பின்னால பாரு, உனக்கு நான் ஒரு ஆட்டுக்குட்டிய ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன், அதை கொண்டு வந்து பலி செலுத்தி இவனை தூக்கிட்டு போ. ஓ, எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இந்த 6வது மாதத்துல நீங்க ஆராதிக்க வரும்போது தேவ சித்தத்தை செய்யணும், அவர் சொன்னா நான் அப்படியே செய்யணுங்கிற வைராக்கியம், எதை இழந்தாலும் எங்க நஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேங்கிற வைராக்கியத்தோடு புறப்படுகிற ஆபிரகாமே, நீ புறப்படும் போதே உனக்காக ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தி விடுவார். இந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. என்னைக்கு நான் ஆண்டவர் மேல வைராக்கியம் வச்சு, என்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் மேல வைராக்கியம் வச்சு, ஆராதனை மேல வைராக்கியம் வச்சு, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம புறப்படும் போது நமக்காக ஒரு ஆடு மேல ஏறி போய் கொம்புகள் சிக்கப்பட்டு நம்மை பாதுகாப்பதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விடுகிறார். அல்லேலூயா. அவனும் வெட்கப்படல. நான் ஏன் ஆபிரகாம தீர்க்கதரிசின்னு சொல்ல தெரியுமா? நடக்கிறத முன்னாலே சொல்றவன் பேர் என்ன? நடக்கிறத முன்னாலே சொல்றவன் பேர் என்ன? தீர்க்கதரிசி. ஆபிரகாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு தொழுது கொண்டு திரும்ப வருவோம். அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் வெட்கப்படுத்தல. அவன்
அவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கீழே விடவில்லை, அவனுக்காக ஆயத்தப்படுத்தி இருந்தார் ஆட்டுக்குட்டியை. வாவ், எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, நமக்காக ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர். சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, நீங்க ஆண்டவர் ஆராதிப்பதுல அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். நல்லா கவனிச்சுக்கங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேனே. ஆபிரகாமை போல ஒரு பெரிய பைத்தியக்காரனா நீங்க இருந்துட்டீங்கன்னா, ஆபிரகாமை போல ஆராதனை வீரனா இருந்துட்டீங்கன்னா, ஆபிரகாமை போல எதையும் கர்த்தருக்காக கொடுக்க ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்காக ஒரு ஆடு கண்டிப்பா நிற்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஆதியாகமம் 24:31. அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்த பண்ணியிருக்கிறேன் என்றான். என்ன சொல்றான்? உமக்கு வீடும், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் ஒட்டகங்களும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான். திடீர்னு உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது உடனடியா சில விஷயங்களை நீங்க ஆயத்தப்படுத்துறது கஷ்டம். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. எலியேசர் சொல்லிட்டு வந்தாரா? ஆனா எலியேசருடைய காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் ஒரு அற்புதமான வேலைக்காக போறான். அவன் வேலை என்ன தெரியுமா? அவன் எஜமான் என்ன சொன்னானோ அந்த வேலையை செய்யணும். அவன் உண்மை உள்ளவன், வயசுல மூத்தவன், எல்லா வேலையும் நிதானிச்சு செய்யக்கூடியவனை நம்பி அந்த வேலையை கொடுத்திருந்தாரு. அவன் என் எஜமான் மேல உண்மையா இருக்கிற ஆண்டவரே, என் எஜமானுக்கு மருமக எங்க இருக்கிறான்னு என்ன நேர்வழியா நடத்துன்னு ஜோம் பண்ணிட்டு வர்றான். அவன் வரும்போது தண்ணீர் துறவண்டையில ஒரு பெண் தண்ணி எடுக்க வர்றான். அவட்ட தண்ணி கேட்கிறான், அவளும் கொடுக்கறா, ஒட்டகங்களுக்கும் கொடுக்கறா. இதெல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது. நீங்களும் நானும் நம்ம வீட்டுக்கிட்ட ஓட்டு கேட்க 100 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணி கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு சொம்புல எடுத்து தண்ணி கொடுப்பீங்க. 2-3 பேர் கேட்டா எல்லாரும் முதல்ல கொடுக்கிற உற்சாகம், எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? தண்ணி இருந்தா கூட தண்ணி இல்ல, தண்ணி இல்ல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஏன்னா அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? திடீர்னு வரும்போது சில விஷயங்களை செய்யறது கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க எலியேசருக்காக அவன் கொண்டு வந்த ஒட்டகத்துக்காக, எலியேசருக்கு அவன் ஒட்டகத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குதான்? ஆயத்தம் படுத்தப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டபடியினாலதான் ஈசாக்குடைய திருமண ஆராதனை ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆமென். உட்கார்ந்து பேசுறான், சாப்பிடுறான், மறுநாள் பெண்ணை கூட்டிட்டு வர்றான். நல்லா கவனிங்க. ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர். நீண்ட தூரம் பிரயாணப்படுற இவன் எங்க தெரியுமா தங்குவான்? மேக்சிமம் சத்திரத்துல தங்கியிருப்பான். ஏன்னா வழிபோக்கர்களுக்கு எதான் வேற அவனுக்கு எங்க உறவு இருக்குது? இவன் தங்கனா எங்க தங்கியிருக்கணும்? சத்திரம், மரத்தடி, வேற எங்க தங்கியிருக்கணும்? யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் ஒரு வேலை கொடுக்கிறாரு. என்ன வேலை கொடுக்கிறாரு? என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்த்து வான்னு சொல்லி தொடையின் கீழே கை வச்சு அவங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டு வருகிறாங்க. அப்படி வந்தவன அந்த 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 மூத்த ஊழியக்காரனுடைய வேலைக்காரன் இவன். அந்த மூத்த ஊழியக்காரனுடைய வேலைக்காரன் இவன். அவர் என்ன சொன்னாரோ அதை அவன் செய்யும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திடுறார். ஆமென். ஐயா, பொண்ணு கிடைக்கலன்னா அவன் எங்க தங்கியிருப்பான்? கேள்வி கேட்டு பாருங்க நீங்களே. பொண்ணு அன்னைக்கு அவன் கிடைக்கல அப்படின்னா அவன் எங்க தங்கியிருப்பான்? சொல்லுங்க, சபையை சொல்லுங்க, எங்க தங்கியிருப்பான்? ஹலோ சொல்லுங்கப்பா, எங்க தங்கியிருப்பான்? சத்திரம் தான், மரத்தடி தான், நிழல் கூட தான், வேற எங்க தங்கியிருப்பான்? ஆனா தன் எஜமான் சொன்ன வேலையை செய்யறதுல ஒரு உண்மை, அதற்கு ஒரு ஜெபம், அதற்கு ஒரு அர்ப்பணம்,
அவன் கடந்து வரும்போது ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்றாரு சொல்லுங்க? ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மாதத்துல நீங்க இந்த எலியேசர் மாதிரி பல பிரயாணங்கள் பண்ண போறீங்க. ஸ்கூலுக்கு பண்ண போறீங்க, காலேஜுக்கு பண்ண போறீங்க, ஹாஸ்டலுக்கு பண்ண போறீங்க, சில விஷயங்கள பிரயாணம் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எலியேசருக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த ஆண்டவர் உங்களுக்கும் ஆயத்தப்படுத்துவார். நம்பி போங்க, தைரியமா போங்க, சந்தோஷமா போங்க. எந்த உறவுக்காரங்க இல்லையே, தெரிஞ்சவங்க இல்லையே, அறிமுகமானவங்க இல்லையே, எதையும் கவலைப்படாதீங்க. அவரை நம்பி நீங்க போங்க. 6வது மாசம் உங்களுக்கு அவங்க அழகா பாருங்க. அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவன் ஒட்டகங்களுக்கும் அவன் கொண்டு வந்த எல்லாவற்றிற்கும் அங்க தங்குற இடம், தீவனம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன், எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். உங்களுக்கு நீங்க உங்க கூட இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்கிறேன். யோனா 1:17 வாசிங்க. யோனா 1:17. யோனா 1:17 இல்லையா? எடுத்துட்டீங்களா? யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை, ஆமா இதான் எச்சரிப்போட முடிக்கிறேன். சரிங்களா? இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணேன். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தினாரு. ஆகாருக்கு நீரூற்று ஆயத்தப்படுத்தினாரு. ஆபிரகாமுக்கு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. எலியேசருக்கு வீட்டை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது. பரிசுத்த வேதாகமத்தில் யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாரு? தீர்க்கதரிசி. ஆண்டவர் அவனோடு ஒரு நாள் பேசுறார். நீ எழுந்து மகா நகரமான நினிவேக்கு போய் அதற்கு எதிராக நீ பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசுறார். அவனோ தர்சீசுக்கு போக ஆயத்தமா இருக்கிற ஒரு கப்பலுக்கு கூலி கொடுத்து அங்க போய் கீழே படுத்துக்கிட்டான். என்ன படுத்துக்கிட்டான்? ஆமா. இப்ப கர்த்தர் ஒரு காற்று அங்க அனுப்புறாரு. காற்று அனுப்பின உடனே எல்லா மக்களும் பயந்து கப்பல் அமிழ்ந்துரும் சொல்லி அவனவன் தன் தேவனை நோக்கி கூப்பிட்டு, அந்த நாட்கள் ஒரு பழக்கம் இருக்குது, யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருடைய பெயரையும் எழுதி ஒரு குடத்துல போட்டு குலுக்கி ஒரு பேரை எடுப்பாங்க. அந்த பேர் யார் பேர் வருதோ அவங்கனாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது என்கிற ஒரு விதமான நம்பிக்கை அந்த நாட்கள்ல காணப்பட்டது. இன்னைக்கு நிறைய நம்பிக்கை இருக்குல்ல. புளிய மரத்துல பேய் இருக்குது, அந்த பாலடைஞ்ச கிணத்துல பேய் இருக்குது. சில நம்பிக்கையை பார்த்திருக்கீங்களா? இத மாதிரி அங்க ஒரு நம்பிக்கை. சரியா? ஆனா பாருங்க, பாலா போனது கரெக்டா யோனாவை காட்டி கொடுத்துருச்சு. அவங்க குடத்துல போட்டு குலுக்கி எடுத்த யோனா பேர் வந்துருச்சு. யோனா பேர் எடுத்து நீ யாரு, எந்த ஊர், என்ன ஜாதி, எங்க இருந்து வந்த, என்ன பண்றன்னு இவன் சொல்றான். நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வேலைக்காரனா. அவர் என்ன இப்படி போக சொன்னாரு, நான் இப்படி போகாம நான் இப்படி போய்கிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு சமாதானமாகனா என்ன தூக்கி கடல்ல போடுங்க. உடனே அந்த மக்கள், ஆண்டவரே இந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல வைக்காதீங்கன்னு சொல்லி இவனை தூக்கி கடல்ல போடும்போது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். எப்பெல்லாம் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம மனசும் மாம்சமும் விரும்புகிறதை செய்யணும்னு ஆசைப்பட்டு குதிச்செந்திச்சு ஓடுறோமோ, அப்பொழுது கர்த்தர் காற்றை அனுப்புவார். அப்பொழுது ஆண்டவர் எல்லாருக்கும் நடுவில் நம்மளை பிடிச்சு கொடுப்பார். அப்புறம் அவங்களே தூக்கி நம்மளை கொண்டு போய் எங்க போட்டுருவாங்க? கடல்ல போட்டுருவாங்க. ஆனா இப்படி நடக்கும்போது மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். எதை ஆயத்தப்படுத்தினாரு? ஏன் ஆண்டவர் ஒரு மரத்துண்டு ஆயத்தப்படுத்திருக்கலாம்ல? இவன் தப்பி பிடிச்சி நீச்சல் கீச்சல் அடிச்சு ஏதோ உயிர் பிழைச்சிருப்பான்ல. மரத்துண்டு ஆயத்தப்படுத்தல, ஒரு பழைய போட் அந்த பக்கம் ஆயத்தப்படுத்தல, மீன் ஆயத்தப்படுத்தினார். அது சாதாரண மீன் இல்ல, ஒரு மனுஷனையே உழுங்குற அளவுக்கு பெரிய மீன் இருக்குதா? இருக்கு. கடல் ஆழங்கள்ல இன்னைக்கும் பெரிய மீன்கள் என்னது இருக்குது. இந்த மீன் ஆயத்தப்படுத்தி அது ஆணு வாயை திறந்து நிற்கும். யோனாவை தூக்கி உள்ள போடமா அது ஒழுங்கிட்டு போயிருச்சு. அது நினைச்சிச்சு நல்ல சாப்பாடுன்னு. ஆனா அது ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச மீன். நல்லா கவனிங்க, அதுடைய பல்லு கூட யோனா மேல படல. நமக்கு குடல் ஜீரணமாகுதுன்னா ஜீரண அமிலங்கள் இருக்குது. நம்ம போடுற உருளைக்கிழங்க அந்த ஜீரண அமிலம் என்ன பண்ணுது? நொதிக்குது.
அதை செயலாற்றுது, அதுல சத்துக்களை பிரிக்குது, தேவையற்றதை பிரிக்குது உள்ள. அப்படித்தானே? உண்மையா இல்லையா? நம்ம உமிழ் நீர் ஒரு ஆசிட் சொல்றவங்க புரியுதுங்களா? ஆனா இந்த 3 நாளும் அந்த மீன்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுத்தோம்னா அந்த மீன் கதறி கதறி அழும். தெரியாதனமா நான் என்ன பண்ணிவிட்டேன், இவனை ஒழுங்கிவிட்டேன் ஆண்டு. ஆனா அது கீழ்ப்படுதல் உள்ள மீன். 3 நாளும் ஃபாஸ்டிங், 3 நாளும் அதையும் சாப்பிடல. எதையாவது சாப்பிட்டுச்சுன்னா ஜீரணம் ஆயிரும்ல. மலைப்பாம்பு பாருங்க, ஒரு மனுஷனை ஒழுங்கிட்டு வச்சுக்கோங்க, ஜீரணம் ஆகலாம் தூண் துப்பிடும். நாய் பாருங்க நல்லா சாப்பிடும், அது ஜீரணம் ஆகலன்னா நீங்க வீட்டுல அப்படி செஞ்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதை கக்கிறோம். எவ்வளவு நாள்? 3 நாள் உள்ள இருக்கு. இப்ப நம்ம ஆளுக்கு புத்தி எங்க வருது? மீனுடைய வயிற்றுக்குள்ள நின்று. அப்பதான் ஜெபமே வருது, அப்பதான் முட்டி வருது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பாருங்க. ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி 3 நாள் வச்சிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? மனம் திரும்புதலுக்காக. மனம் திரும்புதலுக்காக. யார் மனம் திரும்பணும்? யோனா மனம் திரும்பணும். எதுல மனம் திரும்பணும்? தேவனுடைய வார்த்தையை மீறி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத உணரணும். தேவனுடைய கட்டளையை மீறி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய தெளிவான வார்த்தை என்கிட்ட இருந்தும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஓடிக்கிட்டு இருக்கிறேன். 3 நாள் குசியாமலும் குடியாமலும் உட்கார்ந்து அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே என்ன என்ன பண்ணும்? மன்னியும். 3 நாளுக்கு அப்புறம் யோனாவை கரையில கக்கிருச்சு. இந்த 6வது மாதம் ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் சில விஷயத்தை ஆயத்தப்படுத்துவார். நம்மளை திருத்துறதுக்காக சில மீன்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். என்னையும் உங்களையும் ஆண்டவர் திருத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா நமக்கு ஒரு மீன் ஆயத்தப்படுத்துவார். அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற நாம எதையும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த நேரத்தில் நம்மளை அறியாமலே நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் அவருக்கு தேவை. அவர் நமக்கு தேவை இருக்கிறனால அந்த மீனுடைய பல்லு கூட நம்ம மேல படாது. அதனுடைய ஜீரண காரியங்கள் எதுவும் நம்மளை தொடாது. 3 நாளும் இப்படி முக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு நேரத்தில் அது வாயை திறந்து கரெக்டா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல நம்மளை தள்ளி விட்டுறோம். ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் யோனாவுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம். நினிவே பட்டணத்துக்கு ரட்சிப்பை சொல்லணும், மனம் திரும்புதல் செய்தியை பிரசங்கிக்கணும். அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு நீ வரமாட்டேன்னு சொன்னாலும் கர்த்தர் சரியான நேரத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்த்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிடுவார். அல்லேலூயா. 6வது மாதத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உணர வேண்டிய ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துல என்னை கொண்டு போய் சேர்த்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. இருக்கிற இடத்துல எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆயத்தப்படுத்துகிற தேவன், ஆயத்தப்படுத்துகிற தேவன். கண்களை மூடி இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களோடு பேசி இருக்கிறார். அன்பானவர்களே, உங்களோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஜீசஸ், thank you Jesus, thank you Jesus. ஷாகாராதா ரபா ஹந்தா ரபா பாபா பாபா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இக்கபரதரல சந்தரபபபபப. ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஐயா அம்மா, இந்த மாசம் உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கர்த்தர் ஆல்ரெடி ஆயத்தப்படுத்திட்டார். நீங்க இந்த மாசம் பதற வேண்டாம். நீங்க இந்த மாசம் கலங்க வேண்டாம். என்ன செய்வேன்னு யோசிக்காதீங்க. எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாரு. எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாரு. பணமா அதை கொடுக்கிற ஆளை ஆயத்தப்படுத்திட்டாரு. இடமா அதை கொடுக்கிற ஆளை ஆயத்தப்படுத்திட்டாரு. எல்லாத்தையும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்திட்டாரு. நீங்க விசுவாசித்து சொல்லுங்க, எனக்காக இந்த மாசம் ஆயத்தப்படுத்தின எல்லாவற்றிற்காக நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. துதிங்க, நீங்க துதிங்க, நீங்க ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஆகாருக்கு நீரூற்று ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆகாருடைய நிலைமை கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை, ஆறுதல் கிடையாது. கூட ஒரு குழந்தை,
அந்த குழந்தையும் சாகுற நிலைமை. இதுதான் ஆகாருடைய பொசிஷன். ஆனா அவளுடைய சத்தத்தை கேட்டாரு, குழந்தை சத்தத்தை கேட்டாரு. அவளுக்குன்னு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த நீரூற்ற காணும்படி கண்ணை திறந்தார். அதை போல கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்காக அவன் புறப்படும் போதே ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்திட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆண்டவர் சொன்னதை என்னால செய்யாம இருக்கவே முடியாது என்கிற வைராக்கியமான ஆபிரகாமா நீங்க இருப்பீங்கன்னா உங்களையும் உங்க குழந்தையும் பாதுகாப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆடுகளை உங்க கண்கள் காணும். கர்த்தர் கரெக்டா நடத்துவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. எலியேசர் மூத்த ஊழியக்காரனுடைய வேலைக்காரன், உண்மை உள்ளவன், எஜமான் கொடுத்த வேலையை ஜெபத்தோடு செய்ய ஆரம்பிச்சவன். அப்படி செய்தவன் அங்கே இங்கேயும் தகைச்சு தெரியாம கரெக்டா வந்தான். அவனுக்குன்னு வீடு, அவன் ஒட்டகத்துக்குன்னு தங்குற கூடாரம், தீவனம் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறது போல தேவனுடைய வேலையை, தேவனுடைய காரியங்களை, உங்க சொந்த காரியங்கள் விஷயமாய் நீங்கள் இந்த மாதத்தில் பண்ணுகிற பிரயாணங்களிலே உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். விசுவாசிங்க. கடைசியா யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எச்சரிப்பு. நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம, அவர் சொன்னதை செய்யாம நம்ம மனம் போல ஓடும் போது நம்முடைய வாழ்க்கையில அவர் சில மீன்களை ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை அழிப்பதற்காக அல்ல. நாம மனம் திரும்பி அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அவருடைய சித்தத்தை மகிமையாய் யோனா நிறைவேற்றினார். அதை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிறத எங்கள் கண்கள் காண, எங்கள் காதுகள் கேட்க, எங்க வாயினால் துதிக்க உதவி செய்யும். இங்க வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்திற்கு நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மைகளை நாங்க காண கிருபை தாரும் ஆண்டவரே. அன்பர் இயேசுவின் கரத்துல முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நின்ற வண்ணமாக நாம திருவிருந்து ஆராதனைக்கு